இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பூக்குழி தீமிதி உள்ள அம்மன் கோவில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் நஞ்சை இடையாறு மாரியம்மன் கோவில் ஆகும். கோவில் பாத்தீங்கன்னா பங்குனி மாதம் திருவிழாவின் போது சுமார் 60 அடி நீளமுள்ள பிரம்மாண்டமான தீக்குண்டம் பூக்குழி அமைத்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திகடன் செலுத்துகின்றனர். ஒரு சில ஊர்ல பாத்தீங்கன்னா மாரியம்மனை முக்கிய தெய்வமாக வணங்கி 10 முதல் 13 நாட்கள் வரை நடைபெறும் திருவிழாவில் கொடியேற்றம், அம்மன் வீதி உலா மற்றும் முளைப்பாரி ஊர்வலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தீமிதிக்கு பொருள் சொல்ல முடியுமான்னு கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. நெருப்பு படுக்கையை பூ படுக்கையாக நினைத்து பக்தர்கள் நடப்பதால் இது பூக்குழி அல்லது பூ இறங்குதல் என அழைக்கப்படுகிறது. பூக்குழிக்கு பின்னணி தெரியுமா? எப்ப தோன்றுச்சு, எதனால தோன்றுச்சுன்னு கேட்கிறவங்களுக்கும் சொல்றேன், கேளுங்க. துரியோதன மரணத்துக்கு பின் திரௌபதி அம்மன் நெருப்பு குண்டத்தில் இறங்கி தீய சக்திகளை அழித்து புராண நிகழ்வின் அடிப்படையாக இது நடக்கிறது. தீயவற்றை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதை குறிக்கிறது இந்த பூக்குழி திருவிழாங்க. பூக்குழி திருவிழாவை இந்து மதத்தினர் மட்டும்தான் கொண்டாடுறாங்களா, மாற்று மதத்தினர் கொண்டாடுறது இல்லையா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கும் விளக்கம் சொல்றேன், கேளுங்க. பூக்குழி திருவிழா, தீமிதி திருவிழா முக்கியமாக இந்து மதத்தில் மாரியம்மன், காளியம்மன், திரௌபதி அம்மன் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் ராமநாதபுரம் போன்ற சில பகுதிகளில் மொகரம் பண்டிகையின் போது இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என பேதமின்றி அனைவரும் இணைந்து பூக்குழியில் இறங்கி நேர்த்திகடன் செலுத்தும் வழக்கம் உள்ளதுங்க. பக்தர்கள்னு சொல்லிட்டு யார் வேண்டுமானாலும் தீக்குழியில் இறங்க முடியுமான்னு பாக்குறீங்களா? இல்லைங்க. கடுமையான விரதம் இருந்து திருவிழாவில் பங்கேற்கணுங்க. தெய்வ நம்பிக்கை தீயில் இறங்குவதன் மூலம் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறும் எனவும் நோய்கள் நீங்கும் எனவும் நம்பப்படுதுங்க. கடவுளே பூமியில பிறந்தாலும் இங்க இருக்கிற கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணுன்றதுக்கு பொருள் பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல திரௌபதி தனது கற்பின் வலிமையை நிரூபிக்க நெருப்பில் இறங்கியதை குறிக்கும் வகையில் இந்த சடங்கு நடைபெறுகிறது. இது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழுதுங்க. மகாபாரதத்துல மட்டும் இந்த விஷயம் நடக்கலைங்க, ராமாயணத்திலே நடந்திருக்கு, கேளுங்க. ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணனிடமிருந்து மீட்கப்பட்ட சீதை தன் கற்புத்தன்மையை நிரூபிக்கவும் தீயில் இறங்கி அக்னி தேவனின் சாட்சியுடன் தூய்மையானவராக வெளிவரும் நிகழ்வே சீதையின் அக்னி பரிச்சுங்க. சீதையின் வலிமை, நிபந்தனையற்ற அன்பு மற்றும் தெய்வத்தன்மையை உணர்த்துகிறதுங்க. சீதையின் கதையை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், கேளுங்க. இலங்கையில் ராவணன் சிறையில் நீண்ட நாட்கள் இருந்த பிறகு சீதையை ராமன் ஏற்றுக்கொள்ளும் முன் உலகம் அறிய தன் கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுங்க. சீதை தீயை வணங்கி தான் தூய்மையானவள் என்றால் நெருப்பு என்னை சுடக்கூடாது என்று கூறி நெருப்பில் இறங்குகிறார். அக்னி தேவன் சீதையை தன் கைகளில் தாங்கி வந்து அவள் குற்றமற்றவள் என்று உலகிற்கு உணர்த்துகிறார். இந்நிகழ்வு சீதையின் தனித்தன்மை மற்றும் துணிச்சலை காட்டுவதாகவும் அவள் பலவீனமானவள் அல்ல, மாறாக ஒரு சக்தி வாய்ந்த பெண் என்பதை நிரூபிப்பதாகவும் கருதப்படுதுங்க. பொதுவாகவே சீதையின் உண்மையான கற்பு மற்றும் பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான கதையாக ராமாயணத்தில் இந்து மதத்தினால் நம்பப்படுதுங்க. முதல் முறையா என்னோட வீடியோ 3 நிமிஷம் போடுறேன். அதுக்கு காரணம் அவர்களின் பக்தி மற்றும் அர்ப்பணிப்பு மட்டுமே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த சமூக வலைதளங்களில் உள்ள நண்பர்கள் மட்டுமே. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. உங்க கருத்து பெட்டில பதிவு பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.